மாயமான கடலோர காவல்படை டோனியர் விமானத்தை தேடும் பணியில் மீனவர்கள் உதவி நாடப்பட்டுள்ளதாக கடலோர காவல்படை ஏடிஜிபி திரு சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாகப்பட்டினம் இடையேயான கடல் பகுதியில் விமானம் விழுந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதால் அந்த பகுதியில் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சைலேந்திரபாபு அவர் அளித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். காணாமல் போன டார்னியர் விமானம் இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு சொந்தமான விமானம் காணாமல் இப்போ தேடிட்டு இருக்கிறோம். அதில் தமிழ்நாடு கடலோர காவல்படை சார்பாக 10 படகுகள் மூலம் நாங்கள் இப்போது தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். அதே மாதிரி சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் உள்ள எல்லா மீனவர்கள்ட்டையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. எனவே அவங்களும் தேடுதல் பணியில் ஈடுபடணும்னு சொல்லி அவங்கள கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அவங்களும் தொடர்ந்து தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ ஆல்டரைன் வெஹிக்கிள்ஸ் மூலமாக கரையோரங்களில் நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம். மற்ற துறை சம்பந்தப்பட்ட துறைகளோடையும் நாங்கள் இணைஞ்சு, குறிப்பாக இந்தியன் கோஸ்ட் கார்டோடு இணைந்து அவங்களுடைய சர்ச் ஆப்ரேஷன் அவங்களோட சேர்ந்து நாங்களும் இணைந்து இப்போது தேடிட்டு இருக்கிறோம்.